ஹாய் காய்ஸ், நம்ம சிஎஸ் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேமிலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ இன்றைக்கி தான் யூடியூப்பில் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா IPL 2024 இன்னும் ஒரு வாரத்தில் முடிய போகுது. எஸ், எவ்வளோ ஜாலியாக இருந்தது. நம்ம மார்ச் ஸ்டார்டிங்கில் IPL வந்துச்சு. இன்னும் 2 மாதம் அலப்பறதான். இப்போ பார்த்தீங்கன்னா IPL முடிஞ்சு போச்சு. பட் இன்னுமே 3 டீம்ஸ் தான் குவாலிஃபை இருக்குது. 4 டீம் யாரும் குவாலிஃபை ஆகல. அந்த டீம் யார்? அதுதான் CSK RCB தான். ஸோ இன்றைக்கான மேட்ச் ப்ரிவ்யூ CSK RCB தான் நம்ம வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபேக்ட் ஆஃப் த டேயில் RCBக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜோட ஸ்டார்ட் பண்ணுறேன். மே 18ஆம் தேதி அவங்க கிட்டத்தட்ட 4 IPL மேட்ச் ஆடி இருக்காங்க. எதுலுமே தோல்வி கண்டதே இல்லை, எல்லாமே வெற்றி. 2013 2014 ரெண்டுத்தையும் CSKயோட இதே டேட்டில் ஆடி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க CSK மக்களே. அதுக்கப்புறம் கிங்ஸ் லெவன் பஞ்சாபோட SRH ஜெயிச்சிருக்காங்க. ஸோ May 18th இஸ் அ கோல்டன் டே ஃபார் RCB. அன்றைக்கி நாளில் ஒரு மேட்ச் கூட தோற்றதில்லை. மேபி அந்த ஸ்ட்ரீக் கூடயும் வாய்ப்பு இருக்குது, கண்டினியூ ஆகும் வாய்ப்பு இருக்குது. பட் ஃபர்ம் அட்வான்டேஜ் இந்த இதில் RCBக்கு சொல்லலாம். பட் ஒரு சோகமான கதை என்னன்னா, லாஸ்ட் டைம் we go to see this two அப்படின்னு சொல்லலாம். விராட் கோலி vs தோனி டுகெதர் ஆன் ஃபீல்ட் ஒரே மாதிரி பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் இயர்லேருந்து உங்களுக்கே தெரியும், தோனிக்கு ஆல்மோஸ்ட் லாஸ்ட் சீசன் திருப்பி ஆட மாட்டான்னு. ஸோ லாஸ்ட் டைம் விராட் கோலி அண்ட் MS தோனி சீன் டுகெதர், அதுவும் சின்ன சுவாமியில் ஒரு சூப்பர் ஃபயர் ஒர்க். பட் என்ன நடக்க போகுது தெரியல, சோகமாகவும் நம்மள இருப்பாங்க. பட் லாஸ்ட் டைம் இவங்க 2 பேர் நல்லா ஆடிட்டா சூப்பராக இருக்கும் அந்த ஃபீல்ட். இதுக்கப்புறம் பார்க்கவும் முடியாது. குவிஸ் பக்கம் போவோம். போன தடவை கேட்ட கேள்வி, CSKக்கு அகேன்ஸ்டாக ஆடும்போது RR அகேன்ஸ்டாக செஞ்சு வச்சிருக்கணும், RRக்கு ஆடும்போது CSK அகேன்ஸ்டாக செஞ்சு வச்சிருக்கணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்சன். கரெக்டாக சொன்னவங்க பார்த்தீங்கன்னா அஸ்வத் குருமூர்த்தி, லோக்கி 46, தங்கமணி, இவங்க 3 பேர் சொன்னாங்க. கரெக்டான ஆன்சர்ஸ், ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கான குவிஸ் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, RCBக்கு இது வரைக்கும் நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஆடிருக்காங்க. எஸ், ஆடிருக்காங்க. அதில் ஒரு 5 பேரை காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சிம்பிள். RCBக்கு தமிழ்நாடுலேருந்து RCBக்கு இது வரைக்கும் ஒரு தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஒரு 5 மேலே ஆடிருக்காங்க. ஒரு 5 பேர் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ யாருன்னு சொல்லுங்கள். CSKக்கு நான் கேட்கல, RCB கேட்குறேன். RCBக்கு தமிழ்நாடு பிளேயர்ஸ் நிறைய பேர் ஆடி இருக்காங்க. அதில் ஒரு 5 பேர் காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சரோட வரும். மீடியம் அனாலிசிஸ் வருவோம். சின்ன சுவாமியும் எப்பயுமே ஒரு பொட்டி கிரவுண்டு. ஸோ கன்ஃபார்ம் ஃபஸ்ட் பேட்டிங் ஆனால் 220 கம்மி சேஃபே கிடையாது. உங்ககிட்ட நல்ல போலிங் வந்தால் பரவாயில்ல. CSK கிட்ட அதுவும் கிடையாது. ஸோ CSK வந்தாலும் சரி, RCB வந்தாலும் சரி, 220 ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடித்தாலே மட்டுமே தான் செகண்ட் இன்னிங்ஸில் சேஃபு. சேசிங்கில் மாட்டிப்பீங்க, ஸ்கோர் ஓவர் ப்ரெஷர் வரும். பட் அதுக்கு முன்னாடி May 18th ஆரஞ்சு அலர்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன். பெங்களூரில் 80 to 90% மழை இருக்குமா. ஸோ மழை வில்லனாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். மழை பெய்யாமல் இருந்தால் ஹாப்பி, பேஞ்சா CSKக்கு ஈஸி தான். ஸோ ஆன் தட் நோட் CSK கிட்டேருந்தே போவோம். CSKக்கு தான் அட்வான்டேஜ்னு சொல்லுவோம். பிகாஸ் அவங்களுக்கு மழை பெஞ்சு ஒரு பாயிண்ட் கிடச்சா குவாலிஃபைடு. மழை பெய்யாமல் தோத்தாலும், ஒரு ஈக்குவேஷன் கீழே தோத்தாலும் அவங்க குவாலிஃபை. அவங்களுக்குன்னு ஒரு ஈக்குவேஷனில் தோத்தா மட்டுமே தான் CSK நாக் அவுட். அது என்ன நம்ம பின்னாடி பேசுவோம் RCBக்கு பேசும்போது. ஸோ CSK தான் அட்வான்டேஜாக போகிறாங்க. அவங்களோட பிளேயிங் லாஸ்ட் மேட்ச் எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சல், சிவம் டுபே, மொயின் அலி, ஜடேஜா, தோனி, ஷாதுல் தாக்கூர், தேஷ்பாண்டே, சிம்மர்ஜித் தீக்ஷனா. ஸோ இதே பிளேயிங் தான் இருக்கும்போது என்ன, இங்கிலாந்து பிளேயர்ஸ் IPL வந்து சீக்கிரம் கிளம்புறாங்க. ஸோ அந்த மொயின் அலியும் கிளம்பிடுவார். ஸோ அவருக்கு பதிலாக மிச்சல் சேனர் வருவார். இம்பாக்ட் பிளேயராக அஜிங்கே ரஹானே, சமீர் ரிஸ்வி வருவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இதே பிளேயிங் தான் இருக்கும். மொயின் அலினாவது ஒரு பெரிய லாஸாக நான் பார்க்க மாட்டேன். இருந்தும் போதே அவங்க ஒன்றும் யூஸ் பண்ணல, அவரும் இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. ஸோ அதுக்கு மிச்சல் சேனர் வருவாங்க. பவுலிங்கும் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். ஸோ இப்படி தான் CSKயோட பிளேயிங் இருக்கும்ன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்டர் CSK பிளேயிங் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பவுலிங் போட்டால் மேபி முகேஷ் சௌத்ரி எடுத்துன்னு வரலாம், கிளீசன் ஆடுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு சின்ன சுவாமியில். ஸோ மோஸ்ட்லி சாண்டனர் தான் மொயின் அலிக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி இதுதான் CSKயோட பிளேயிங் இருக்கும். ஸ்ட்ராங்கானதில் வந்தால் பட் ஜெயிக்குமா தெரியாது. அதுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் நடக்கணும், பார்ப்போம். ஸோ பேட்டிங் வைஸ் பார்ப்போமே. ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இந்த வருஷம் ஒரு கோல்டன் இயர்னு சொல்லலாம். கேப்டன்சி இல்லைனாலும் பேட்டிங் சூப்பராக அமைச்சிருக்கு. பட் அவரே சம்டைம்ஸ் மண்ணள்ளி போட்டுறாரு ஒன் வந்து. ஸோ அந்த மாதிரி சின்ன சுவாமி ஒரு பாட்டா பிச்சு. ஸோ அவர் ஒரு 40-50 எக்ஸ்பெக்ட் பண்ணுறார் பேட் கிட்டேருந்து. ரச்சின் இருந்தால் இது சொந்த ஊர், அவர் ஊர். ஸோ அச்சு கொடுக்காம விட மாட்டார். சிராஜ் அச்சு தட்டா அவள் தான் RCB போலியும் கொஞ்சம் பயந்துருவாங்க. ஸ்வப்னில் சிங், இவங்க 2 பேர் ஓப்பனர்ஸ் எப்படி ஆட போகிறாங்கன்னு தெரியல. ரஹானேலாம் திருப்பி ஆட வைப்பாங்களான்னு தெரியல. அதுக்கு சமீர் ரிஸ்வி ஆடலாம். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் 50 பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் ருத்ராஜ் அண்ட் ரச்சின் இருந்தால். ஆல்சோ யாராவது ஒருத்தர் ஸ்டாண்ட் ஆன் பண்ணும். ஸோ யாராவது ஒருத்தர் 50 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது எல்லாமே மேட்ச் நடக்கும்ன்றதெல்லாம் பேசுகிறேன் நான். சிவம் டுபே, டேரல் மிச்சல், சமீர் ரிஸ்வி மிடில் ஆர்டர் பக்கம் போனால் இப்போ ரிஸ்வியை கொஞ்சம் நம்புறாங்க. அது பார்க்க நல்லா இருக்குது. ரஹானே ரொம்ப நம்பி இதுவான போகிறது. ரிஸ்வி கொஞ்சம் சான்ஸ் கொடுப்போம். ஆன் தட் நோட் டேரல் மிச்சல் இப்போ தான் ஃபார்முக்கு வரான்னு சொல்லுவாங்க. கரெக்டாக ரைட் டைமில் பீக் பண்ணுறாரு, நல்லாவும் ஆடுறாரு. குவிக் ஃபயர் 20-30 அடிச்சு கொடுத்தாரு. ஒரு 40-50 அடிக்கிறாரு. பட் பால்ஸ் கன்சியூம் பண்ணாமல் இருக்குது. டூபே இஸ் பெஸ்ட் எட் டு கம்னு தான் சொல்லுவேன். இந்த வருஷம் சூப்பர் ஆடி இருக்காரு. பட் அவுட் சைட் அவே ஹோம் ஆடினதில்லை. ஸோ சின்ன சுவாமி அவருக்கு பிடிச்ச கிரவுண்டு, RCB அவருக்கு பிடிச்ச ஆப்னன்ட்டு ஒரு செய்க இருக்கும் நம்மளாம். ஸோ டூபே சாமி ஒரு 50 போட்டால் மஜாவாக இருக்கும். மிச்சல் நல்லா ஆடுறான்னு பார்ப்போம். மொயின் அலி அவ்வளோதான் மக்களே. இந்த வருஷம் அவரோட சர்வீசஸ் அவ்வளோதான். இங்கிலாந்துக்கு திரும்புறாரு. அவர் சப்போர்ட் எதுவுமே இல்லை. பட் அவரும் ஒழுங்காக CSK யூஸ் பண்ணலாம் தான் சொல்லணும். ஸோ மொயின் அலி இங்கிலாந்து திரும்புறாரு. அவர் இடத்துல
மிச்சல் சாண்டனர் வருவார். என்ன ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அகேன்ஸ்டாக எஃபெக்டிவாக இருப்பார் மொயின் அலி. அண்ட் ஆல்சோ டிப்புன்னு பேட்டிங்கில் வச்சு கொடுத்துட்டு போவார். சின்னசாமி மாதிரி பிச்சில் இவர் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். பட் வாட் டு டூ, நேஷனல் டியூட்டிஸ் தான் மெயின். ஸோ மொயின் அலி போயிடுவாங்க. ஸோ சிஎஸ்கே ஒரு மிடில் ஆர்டர் கொஞ்சம் பிரிட்டிலாக இருக்குது. சில பேர் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்க. பட் சின்னசாமியில் யாரானா ஃபார்முக்கு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தோனி ஜடேஜா. எனக்கு தோனி பற்றி என்ன சொல்லுன்னு தெரியலங்க. ஜடேஜா உங்களுக்கு அச்சு கொடுத்துருவார், ஆட மாட்டார். பட் தோனி ஆர்ஆர் மேட்ச் தான் லாஸ்ட் மேட்ச் நிறைய பேர் பேசுகிறாங்க. பிகாஸ் இஸ் லாஸ்ட் மேட்ச்னு சேப்பாக்குன்னு சொன்னார். மேபி திடீர்னு நாளைக்கு ஆடாமலும் போகலாம், ஆர்எல்ஸ் ஆடிட்டு ஃபேர்வெல் சொல்லிட்டு போகலாம். ஸோ சின்னசாமியில் ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் இருக்குது. சிஎஸ்கே ஜெயிஸ்டா இல்லை வராது, தோத்துட்டா ஒரு ஹார்ட் பிரேக் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தோனி சின்னசாமி ஃபேவரட் கிரவுண்ட். செம்ம ஆவரேஜ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 400% சின்னசாமியில் மட்டுமே வச்சுருக்காரு. ஸோ ஒரு தோனி ஸ்பெஷல் எதிர்பார்க்கலாம். பவுலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜடேஜாவை நாளைக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்றதான் மெயின். ஸ்பின்னரு பாட்டா கிரவுண்டு போட்டாலே அடிப்பாங்கன்னு ருத்ராஜ் 2-3 ஓவர் தான் கொடுப்பாரா, இல்லை நம்பி 4 ஓவர் கொடுக்க போகிறாரான்னு தெரியல. ஜடேஜா வித் பேட்டோட நாளைக்கு பால் தான் ரொம்ப முக்கியம். கிளென் மேக்ஸ்வெல், ஃபேஃப் டூப்ளிசி, ரஜத் பட்டிதார், தினேஷ் கார்த்திக் இவங்க 4 பேரையும் சமாளிக்கக்கூடிய ஒரே எபிலிட்டி ஜடேஜா கிட்ட தான் இருக்குது. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டில். மஹேஷ் தீக்ஷனா, மிச்சல் சாண்டனர் டூவோ நாளைக்கு ஃபஸ்ட் டைம் ஆட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும். ஸோ ஏன்னா மொயின் அலி தான் ஸ்டாண்ட் ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 ஸ்பின்னரோட போகிறது டவுட்டு, பட் போகலாம். எனக்கு தெரிஞ்சு நான் 3 ஸ்பின்னரும் கம்பைன் பண்ணி ஒரு 10 ஓவர் சேர்க்கலாம். ஏன்னா சின்ன சாமியில் பண்ணோம் தெரியல, பேஸ் நல்லா எடுக்குது. பட் தீக்ஷனா, சாண்டர், மேக்ஸ்வெல் வேறு திரும்பி வரான்னு கேள்விப்படுறேன். ஸோ ஹிட் ஆர் மிஸ் இருக்கும். ஆர்சிபி மிடில் ஆர்டர் ஸ்பின்னர் செம்மையாக இருக்க போது யாராவது 2 விக்கெட் மேலே எடுக்கணும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பக்கம் போனீங்கன்னா இந்த லாஸ்ட் மேட்ச் ஆர்ஆர் அகேன்ஸ்டாக 3 பேருமே சூப்பராக போட்டாங்க. துஷாரும் சரி, ஷார்துல் சரி, சிமர்ஜித் சரி. பட் சின்ன சாமியில் அதுக்கு கேரண்டி கிடையாது. தொட்டாலே 6 போகும், காற்று அடிக்கிற பால் மாதிரி போகும். ஸோ சிமர்ஜித், ஷர்துல், துஷார் யாரா ஒருத்தர் எக்கனாமிக்கலாகவும் போடணும், இன்னொருத்தர் 2-3 விக்கெட்ஸ் எடுக்கணும். நீங்கள் 40-50 போனாலும் பரவாயில்ல, சின்ன சுவாமியில் விக்கெட்டு தான் முக்கியம். அதுவும் ஆர்சிபி இப்போ செம்ம கான்ஃபிடன்ஸில் வாங்க. பேட்டிங் ஆர்டரே ஃபுல் ரீவாம்பில் இருக்குது. மேக்ஸ்வெல் வேறு வராரு. ஸோ செம்ம கடப்பார பேட்டிங்கை இவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க, இனிஷியல் ஓவர்ஸ் அண்ட் டெத்தில் யார் நல்லா போட போகிறா, அது சிஎஸ்கேக்கு ஒரு கன்சர்னாக இருக்க போகுது. கிளீசன் ஆட வைப்பாங்களான்னு எனக்கு தெரில. மேபி 50-50 கால் தான். சாண்டனரா கிளீசனான்னு பிச்சை பார்த்து தான் யோசிப்பாங்க. மேட்ச் நான் இது எல்லாமே மேட்ச் நடக்கும்ன்றனால தான் சொல்கிறேன். மழை வந்து மேட்ச் ஆகலாம். பட் நடந்தால் என்ன மாதிரி போகலான்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். கிளீசன் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு விராட் கோலி அண்ட் டூப்ளசிக்கு எஃபெக்டிவாக இருப்பார். ஸோ சாண்டனரா கிளீசனான்னு தெரில. நானாக இருந்தால் ஒரு அவுட் சைட் சான்ஸாக கிளீசன் போவோம். பட் சிஎஸ்கே பற்றி அவள் தான் மக்களே ப்ரிடிக்ஷன் பின்னாடி பேசுவோம். ஸோ இப்போது ஹோம் டவுன் பாய்ஸ் ஆர்சிபி பற்றி பேசுவோம். அவங்களுக்கு மழை வில்லனா வரப்போதா, இல்லை மழை அவங்கள காப்பாற்றி மேட்ச் நடக்க போதா? அவங்களுக்கு இந்த மேட்ச் ஜெயிச்சா மட்டும் பத்தாது, இது ஒரு சில ஈக்குவேஷனில் ஜெயிக்கணும். அது என்ன ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ ஆர்சிபி ஈசலா கப் நம்மதே ஃபைனலி தெரில, பார்ப்போம். ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன் லாஸ்ட் மேட்ச் எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா, விராட் கோலி, ஃபேஃப் டூப்ளசி ஓப்பனிங், வில் ஜாக்ஸ், ரஜத் பட்டிதார், மைபால் லோம்ரோட், கேமரான் கிரீன், தினேஷ் கார்த்திக், யஷ் தயால், கரண் சர்மா, முகமது ஷாஸ், ராக்கி ஃபெர்குசன். செம்ம டீமு, செம்ம லைனப்பு, செம்ம கான்ஃபிடன்ஸில் வராங்க. இம்பாக்ட் பிளேயராக ஸ்வப்னில் சிங் வருவார். என்ன சின்ன சேஞ்ச்னா, இங்கிலாந்து பிளேயர்ஸ் போகிறதுனால இவங்களுக்கும் ஒரு அடி வாங்கியிருக்காங்க. வில் ஜாக்ஸ் அவங்களோட எஃபெக்டிவ் பிளேயர் அண்ட் ஆஃப் ஸ்பின்னர் போகிறாரு. ஒரு பெரிய ஹியூஜ் மிஸ்ஸாக இருக்க போது அவர் இடத்துல கிளென் மேக்ஸ்வெல் வருவான்னு கேள்விப்பட்டேன். அவர் தான் வரப்போறார். பட் வில் ஜாக்ஸ் இல்லாத ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஒரு க்ரூஷியல் மேட்ச்சில் வில் ஜாக்ஸோட அவைலபிலிட்டி போகுது. பட் மேக்ஸ்வெல் ஒரு கன் பிளேயர், ஃபார்மில் இல்லைனாலும் ஆடி வந்துடுவார். ஸோ வில் ஜாக்ஸ் தான் ஒரு ஹியூஜ் மிஸ். மற்றபடி ஆர்சிபி கன் ஸ்குவாட் தான். ஸோ ஆர்சிபிக்கு டாப் 3 இந்த கேஜிஎஃப் என்ன ஆட போகிறாங்களோ அதுதான் டிசைட் பண்ண போகுது. பிகாஸ் கேஜிஎஃப் 3 பேருக்கு அகேன்ஸ்டாகவே சென்னை நம்ம சென்னைக்கு ரொம்ப பிடிச்ச டீமு. பிகாஸ் கோலிக்கும் சிஎஸ்கேக்கும் செம்ம ரெக்கார்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 900%. அதுவும் அந்த May 18th ஆனதுனால ஒரு செஞ்சுரி 50 வேறு அடிச்சிருக்காரு. ஸோ விராட் கோலி சென்னை சூப்பர் பேட்டிலாக இருக்க போது. மேக்ஸ்வெல் இவ்வளோ நாள் ஃபார்மில் வரல, ஆட தான் போகிறாரு. ஒரு பிக் ஷோ எதிர்பார்க்கலாமா தெரில. ஆர்சிபிஎஸ் கரெக்ட் கொண்டு போனோன்னா ஒரு பிக் ஷோ தேவைப்படுது. செமிஸ் கூட்டு போகிறதுக்கு ஒரு ஆடணும். ஃபேஃப் டூப்ளசி அகேன்ஸ்ட் இஸ் ஃபார்மர் டீம் இது வரைக்கும் நான் பர்ஃபார்ம் பண்ணல 3 வருஷமாக. லாஸ்ட் தடவை ஒரு 70 அடிச்சா சின்ன சுவாமியில் அந்த மாதிரி ஒரு டூப்ளசி ஆடணும். சிம்பிளுங்க. கேஜிஎஃப்ல 2 பேர் 50 மேலே போட்டாலே போதும். மேட்ச் ஆர்சிபி கையில் தான். மிடில் ஆர்டர் பங்க போனால் ரஜத் பட்டிதாரை யார் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க? ரவீந்தர் ஜடேஜா, சாண்டனர், தீக்ஷனா பட்டிதார் செம்ம பேட்டிலாக இருக்க போது. ஸ்பின்னர்ஸ் போட்டாலே தர மாதிரி அடிக்கிறார் பட்டிதார். பயங்கர 300 ஸ்ட்ரைக் ரேட் ஆகிறார். பேசர்ஸ் கிட்ட அவுட் ஆகிறார். பட் அவங்களையும் அடிக்கிறார். ஸோ ரஜத் பட்டிதார் தான் ஆர்சிபியோட எக்ஸ்ஃபேக்டராக இருக்க போகிற மிடில் ஆர்டரில். மேக்ஸ்வெல் இல்லாமல் நான் சொல்கிறேன். மைபால் ஒரு 20-30 கிக் ஆன் ஆடணும். ரொம்ப பால் எடுக்கிறார். அட்லீஸ்ட் ஒரு 15-20 அடிச்சாலும் டீம் வேல்யூபிள் தான். வில் ஜாக்ஸை ரொம்பவே மிஸ் பண்ண போகிறாங்க. எஸ், 1 டவுனில் அவர் கொடுக்குற இம்பாக்ட் இது வரைக்கும் அவங்க ஃபஸ்ட்டு 7 மேட்ச்சில் மிஸ் பண்ணாங்க. இந்த 7 மேட்ச் அவர் நல்லா பண்ணார், 6 மேட்சாக. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அவர் ஊருக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ ஆல் எக்ஸ்பெக்டேஷன் கோஸ் டு கேமரான் கிரீன். பிகாஸ் அவர் இப்போ பவுலிங்கும் நல்லா போகிறாரு. 3-4 ஓவர் நம்பி கொடுக்குறாங்க. 35 ரன் கீழே தான் கொடுக்குறாரு. தேவைப்பட்ட ஒரு 2 விக்கெட்டும் எடுக்கிறாரு. ஸோ கேமரான் கிரீன் பேட்டிங்கோட பவுலிங்கில் எஃபெக்டிவாக இருக்கார். பட் பேட்டிங்கில் கன்ஃபார்ம் ஒரு 30-40 சிப்பின் பண்ணணும். அவரை கொஞ்சம் மேலே அனுப்பணும். சிஎஸ்கே மேட்ச் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். தினேஷ் கார்த்திக்கும் தோனி மாதிரி ஒரு ஃபேர்வெல் தாங்க சொல்லணும். அவரும் ஃபஸ்ட்டே சொல்லிட்டார், இட் இஸ் மை லாஸ்ட் ஐபிஎல்னு. ஆர்சிபி குவாலிஃபை ஆகிட்டா சரி, குவாலிஃபை ஆகலாம் பாவம். தினேஷ் கார்த்திக்கு இதுதான் அவங்களோட
கடைசி மேட்ச்சு ஸ்டெல்லர் கெரியர் அது செம்மையாக வரப்போகுது. ஸோ தினேஷ் கார்த்திக் ஒரு ஃபேர்வெலோட போவான்னு நம்புறேன். ஒரு 30-40 அடிச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும். ஒரு கிரேட் வாரியர் ஐபிஎல்ல செம்ம கீப்பர் சொல்ல முடியாதுனாலும் நல்ல பேட்ஸ்மேன். ஸோ தினேஷ் கார்த்திக் சிஎஸ்கே பழைய டீமோட அடிச்சு கொடுத்துட்டு போனால் ஆர்சிபி கொஞ்சம் உதவும். கீப்பிங்கும் நல்லா பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஆர்சிபி பேட்டிங் ஆர்டர் சொதப்பிட்டா அதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸ்பின்னர்ஸ் பக்கம் போனீங்கன்னா கரண் சர்மா தான் ஆட வைப்பாங்க. பிகாஸ் சிஎஸ்கே கங்ஸ்டான் அவர் கொஞ்சம் இது இருக்குது. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் கூட இருந்திருக்காரு. ஸோ மேபி கரண் சர்மா 4 ஓவர் கொடுப்பாங்கன்னு தெரியாது. பட் டெஃபினெட்லி ஒரு 2 ஓவர் தள்ள பார்ப்பாங்க. பிகாஸ் டூபே வரத்துக்குள்ளே அவர் எவ்வளோ முடியுமோ தள்ளிடுவாங்க. டூபே வந்துட்டார்னா அவள் தான் பதுக்கிடுவாங்க கரண் சர்மா பருத்தி முட்டையை. ஸோ கரண் சர்மா என்ன பண்ண போகிறாரு, பேட்டிங்லையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸ்வப்னில் சிங் தாங்க ஒரு எக்ஸ்ஃபேக்டராக இருக்க போகிறாரு. பிகாஸ் பவர் பிளேயில் ஒரு 2 ஓவர் தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் போட்டதில்லை. பட் அந்த 2 ஓவர்லையும் ஒரு விக்கெட் எடுக்கிறார். ஸோ ஸ்வப்னில் சிங் சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் ஒரு செம்ம பேட்டில் இருக்க போது. ஸோ லாக்கி ஃபர்கூசன் என்ன பண்ண போகிறாரு, லாக்கி ஃபர்கூசன் சிஎஸ்கே மிடில் ஆர்டர் செம்ம பேட்டில் இருக்க போது. அவர் தொட்டாலே அடிக்கலாம் முடியாது. கொஞ்சம் எஃபெக்டிவாக ஸ்லோயர் பாலும் போகிறார். ஸோ சிஎஸ்கே பேட்ஸ்மேன் கொஞ்சம் யோசிச்சு தான் ஆடணும். தொட்டாலாம் 6 போகிற கிரவுண்டில் அவர் கொஞ்சம் அடிக்க முடியாது. ஸ்லோயர் பால் நல்லா யூஸ் பண்ணார். ஸோ லாக்கி ஃபர்கூசன் என்ன பண்ண போகிறார் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முகமது சிராஜ் vs ருத்ராஜ் கேக்வாட், சிவம் டுபே அண்ட் ஆல்சோ டேரல் மிச்சல் ஒரு செம்ம பேட்டில் இருக்க போது. டாப் 3ல சிராஜோட கான்ட்ரிபியூஷன் விக்கெட் எடுத்தே ஆகணும். ஒன்ஸ் 2 பேரும் செட்டில் ஆக விட்டா அவள் தான் ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ், சிவம் டுபே, டேரல் மிச்சல் இந்த 4 பேரில் 2 விக்கெட் சிராஜ் எடுத்துட்டாலே ஆர்சிபி கையில் மேட்சுங்க. பிகாஸ் ருத்ராஜ் டூபே நம்பி தான் சிஎஸ்கே இருக்காங்க. ஸோ சிராஜ் அப் ஃப்ரண்ட்டில் 2 ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுக்கணும். டெத்தில் நல்லா போட்டால் ஆர்சிபிக்கு ஃபர்ம் அட்வான்டேஜ். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் யாஷ் தயால் அவர் செம்ம ஃபார்மில் இருக்கார். அவருக்கு பால் மூவ் ஆச்சுன்னா அவரை கண்ட்ரோல் பண்ணதே கஷ்டம். ஆல்சோ ருத்ராஜ் அவர் தான் ரிவர்ஸ் என்கவுண்டரில் விக்கெட் எடுத்தார். ஸோ யாஷ் தயால் சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் செம்ம பேட்டிலாக இருக்கும் போது. ஸோ யாஷ் தயால் அண்ட் முகமது சிராஜ் பவர் பிளேயில் 2-3 விக்கெட் எடுத்தால் சிஎஸ்கே அங்கேயே காலி, திரும்பி வர மாட்டாங்க. வைஷாக் விஜயகுமார் ஆடுவாங்கன்னு தெரியல. பட் நானாக தான் ஆட வைப்பேன் இம்பாக்ட் பிளேயராக. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் மக்களே, ஆர்சிபி பற்றி பேசியாச்சு. ஆர்சிபி இவ்வளோ நாள் கலாய்ச்சி அடி வாங்கி துவக்கப்பட்டு எல்லாமே இதுவாகி கடைசியில் இப்போ கீழேருந்து மேலே 6th பிளேஸில் வந்துட்டாங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சா போதும். எப்படி ஜெயிக்கணும்னா செகண்ட் பேட்டிங் ஆனால் வந்து 18.1 ஓவர்ஸ்குள்ளே சேஸ் பண்ணோம். ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறது இருந்தால் 18 ரன் கீழே ஜெயிக்கணும். ஸோ இதுதான் ஆர்சிபிக்கான ஈக்குவேஷன். இதை தாண்டி என்ன ஜெயிச்சாலும் சிஎஸ்கே போயிடும். ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா சின்னசுவாமி ஆர்சிபி ஃபேவரட்ஸ். சிஎஸ்கே ஆர்சிபியோட அட்வான்டேஜ் இருக்காங்க, நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஒரு வின் ஈஸியாக சிஎஸ்கே போகலாம், எல்லாமே ஒத்துக்கிறேன். பட் ஆர்சிபி ஃபேஸ் பண்ண ட்ரோல்ஸ் அவமானங்கள் எல்லாத்துக்குமே அவங்க கம்பேக் கொடுக்கணும். ஸோ நான் ஆர்சிபி ப்ரிடிக்ட் பண்ணுறேன். பட் ஒரு டைட் மேட்சாக போகும். ஆர்சிபி 51 சிஎஸ்கே 49. இதுதான் என் ப்ரிடிக்ஷன். உங்களோட தான் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே, மேட்சோட எல்லாம் ப்ரிவியூ பேசியாச்சு. உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து T20 வேர்ல்ட் கப் வருது. ஸோ அதோட ப்ரிவியூ ஸ்டாட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ மழை இல்லாமல் ஒரு நல்ல மேட்ச் நடக்கணும்னு வேண்டிப்போம். நீங்களும் வேணுங்க. அடுத்த வீடியோவில்